வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சி கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வாரமும் எங்களோடு இணைந்திருக்கின்றார் இரும்பு இளவரசன் சாண்டோ இளைய தம்பி ராஜரட்னம் அவர்கள். அவர் அவருடன் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் உரையாட போகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுடன் உரையாடலாம். இந்த கையில் வைத்திருக்கிறீர்கள் தண்டாயுதம். இதை உங்களுக்கு யார் தந்தது? என்ன காரணத்துக்காக இதை பயன்படுத்தி கொள்ளலாம்? ஆம், அதாவது இரும்பு அரசன் சாண்டோ சங்கரதாஸ் ஐயா அவர்கள் இந்தியா சென்றிருந்தார். இந்தியா சென்று, அதாவது அவர் அந்த காலத்துல கப்பல் வழிதான் போவாங்க, பாய்க்கப்பல்ல. அப்படி அங்க போன போது அங்க மைசூர் மகாராஜா முன்னிலையில பைல்வான்கள் எல்லாம் விளையாட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த பைல்வான்கள் விளையாட்டு செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த இவர் செய்ய வேண்டி நினைச்ச விளையாட்டெல்லாம் எல்லா பைல்வான்மாரும் செய்து விட்டார்கள். அப்போ சங்கரதாஸ் ஐயாவுக்கு கடைசி நேரத்தில் இவர் விளையாட்டு செய்ய வேண்டிய இடத்தை மைசூர் மகாராஜா அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அப்போது இவருக்கு விளையாட்டு ஒன்றும் செய்யவில்லை. பெரிய ஒரு இரும்பு பட்டம் உண்டு அந்த இடத்துல இருந்திருக்கு. ஒரு பைல்வானை கூப்பிட்டு சொல்லியிருக்கார், தன்னை தலையிலே அடிக்க சொல்லி. ஆனால் தன்னை தலையில் அடிப்பதற்கு அந்த பைல்வான் ஒத்துக்கொள்ளவில்லை. மைசூர் மகாராஜாவும் ஒத்துக்கொள்ளவில்லை. இல்லை, தலை உடைந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அடியுங்க. உடனே மைசூர் மகாராஜா முன்னிலையிலே அந்த பட்டத்தை ஒரு பைல்வான் அடித்திருக்கின்றார். பட்டம் வளைந்து விட்டது, நன்றாக வளைந்து விட்டது. உடனே நிப்பாட்டி விட்டு மைசூர் மகாராஜா எழுந்து வந்து சாண்டோ சங்கரதாஸ் ஐயா கட்டி அணைத்திருக்கின்றார். அணைத்திருந்து அவரிடம் இருந்த வெள்ளி தண்டாயுதத்தை இவருக்கு அன்பளிப்பான நேரத்தில் செய்திருக்கிறார். அந்த தண்டாயுதம் தான் இது. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது இல்லையா இது? அதாவது எங்களோட நினைவு சின்னமாக இது சாண்டோ சங்கரதாஸ் அவர்களுடைய மகன் சிவானந்த தாஸ் அவர்கள் தற்போது மூதூரில் இருக்கிறார். அவர் மூலமாக எனக்கு கொண்டு வந்து தரப்பட்டது. இதை அந்த வைத்திருக்கும் போது ஒரு கம்பீரம் ஒன்று தானாகவே வரும் இல்லையா? ஆமாம், இதை நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய அந்த அனுமான் கூட இதைத்தான் வச்சிருப்பார். அந்த புராண கதைகளிலே தண்டாயுதங்கள் அந்த சைவ சுவாமிகள் கூட வைத்திருக்கிறார்கள். அதாவது யுத்தத்துக்கு ஒரு பலத்துக்கு ஒரு அடையாளமாக இது இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த சாண்டோ சங்கரதாஸ் ஐயாவை நீங்கள் அறிமுகப்படுத்த கூறுகின்றீர்கள். இதில் இந்த இங்கல பக்கத்தில் இருப்பவர் சாண்டோ சங்கரதாஸ் ஐயா, இங்கள் பக்கத்தில் அதாவது ஷர்ட் இல்லாமல் இருப்பவர் ஆனக்குட்டி சித்தர். இந்த ஆனக்குட்டி சித்தர் என்பவர் இந்தியா ராமநாதபுரத்து சிற்றரசர்களினுடைய இளைய மகன். இவருடைய சமாதி காரதீவு முதலாங்குறிச்சியிலே இவருக்கு சமாதி கோவில் ஒன்றை கட்டி வச்சுக்கிறார். அப்போது சாண்டோ சங்கரதாஸ் ஐயா கதிராமத்துக்கு சென்றிருக்கின்றார். உடனே அங்க சங்கரதாஸ் ஐயா மேலே அந்த உற்சவத்தின் போது பல யானைகள் ஏற்றப்பட்டது. அப்போ வணங்குவதற்காக, முருகனை வணங்குவதற்காக சங்கரதாஸ் ஐயா அந்த இடத்துக்கு போயிருக்கின்றார். அந்த கோவிலும் முன்பக்கத்திலே ஒரு சின்ன குட்டி மனிதர் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். டேய் சங்கரா என்று கூப்பிட்டிருக்கிறார். என்னென்று கேட்டிருக்கிறார், நீ யானையெல்லாம் ஏற்றி விட்டாய், பரவாயில்லை, என்ன தூக்குடாப்போம் நிலையில் வேண்டாம். இவர் சொன்னார், நான் உன்னை தூக்கி வீசி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உடனே தூக்கி வீசி பார்ப்போம் என்று உடனே இவர் தூக்கி பார்த்திருக்கிறார். அந்த ஆனக்குட்டி சித்தரை தூக்க முடியவில்லை. அப்படி அந்த பல முயற்சி செஞ்சுப்பார், முடியவில்லை. உடனே இறைவாண்டு அவருடைய காலடியிலே விழுந்தவர் தான் சாண்டோ சங்கரதாஸ் அவர்கள். சாண்டோ சங்கரதாஸ் ஐயாவுக்கு ஒரு லேஞ்சி மாதிரி ஒரு துணி ஒன்றை கொடுத்திருக்கின்றார். நீ எங்க போனாலும் இந்த துணியை அந்த விளையாட்டு உங்க தலையிலேயோ எங்கே வைத்துக்கொள், இதுதான் உனக்கு பாதுகாப்புன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு அருள், ஒரு சித்தரின் அருள் எங்களுடைய இரும்பரசன் சாண்டோ சங்கரதாஸுக்கு கிடைத்தது. எனக்கு அப்படி ஒரு அருள் கிடைச்சிருக்கும்னு சொன்னா நான் நிறைய சாதிச்சிருப்பேன். என்றால் அவர் இடத்த என்னாலேயோ இவராலேயுமே அது பிடிக்க முடியாது. நீங்கள் அந்த சாகசங்களின் போது என்னென்ன சாகசங்கள் செய்வீர்கள்? இல்லை, நான் செய்திருக்கிற சாதனைகள் உண்மையிலே ஒரு மேடையில் அவ்வளவு சாதனைகள் செய்வது ஒரு லேசான காரியம் அல்ல. முதலாவது நிகழ்வாக நான் அந்த ஜன்னல் கம்பி இருக்கின்றது, அதில் 3 கம்பி இருக்கும். அந்த 3லையும் உண்டை முதல்ல தலையில் வைத்து இரு பக்கத்தில் நின்று வளைப்பார்கள். பிறகு அதை மூக்கு மேல் வைத்து வளைப்பார்கள். அப்புறம் நான் பல்லால் கடிச்சு கொண்டிருக்கும் போது இன்னும் இருவர் அதை வளைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து காய்ந்த தேங்காயை 1 நிமிடத்துக்குள் நான் உரிக்க வேண்டும். காய்ந்த தேங்காய் உரித்து அதை அந்த பிளேட் கத்தியால் 10 செகண்டுக்குள்ள சமைச்சிராவும் மறக்கணும்.
அது 4வது விளையாட்டாக வந்துவிடும். பிறகு மார்பிலே சங்கிலியை பூட்டி விடுவார்கள். அந்த சங்கிலியை 2ஆக உடைப்பேன். அடுத்தது யானை கட்டுற சங்கிலி மாதிரி பலமான சங்கிலி, அந்த சங்கிலியை இழுத்து அறுக்கிறது. அடுத்தது காரை இழுத்து நிப்பாட்டிருக்கிறேன், லொரியை இழுத்து நிப்பாட்டிருக்கிறேன். அடுத்தது பவுசரை இழுத்து நிப்பாட்டிருக்கிறேன், பவுசரை தள்ளி கொண்டு சென்றிருக்கிறேன், பெரிய பவுசரை. இப்படி நான் ஏற்கனவே இதுகளில் சொல்லிவிட்டேன். பிற்பாடு 50வது தரம் ஏறுறதுக்கு பிறகு 51வது உளவி இயந்திரத்தை பின்டயரை எனது மார்பிலே பல நிமிடங்கள் வைத்திருக்கின்றேன். அதாவது பின்டயரை வைத்திருக்கேன். பிறகு 2 முன்டயரையும் ஒரே நேரத்தில் இந்த மார்பில் வச்சிருக்கின்றேன் பல நிமிடங்கள். மற்றது குண்டுகள், அதாவது 4 குண்டு போடுவார்கள் என்ற வயிற்றிலே. இறுதியாக போடப்படும் குண்டு வந்து 10 அடி மேலே இருந்து 56 ராத்தல் குண்டு. அந்த குண்டை கையில ஏந்தி, உயரத்திலிருந்து கையில ஏந்தி விளையாடுது. மற்றது என்ற தலையிலையும் இரும்பு பட்டம் அடித்து வளைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற குருவாகிய சிவானந்தராஜா அவர்கள் எனக்கு கையில இரும்பு பட்டம் அடிக்க சொன்ன போது அவரை நான் அடிக்க சொன்ன இடத்துக்கு பதிலாக கீழ்ப்பக்கத்தில் அடித்து விட்டார். அடித்த உடனே எனக்கு கை ஒன்று இல்லை, விளங்க இல்லை. அப்ப அவர் அந்த இரும்பு பட்டம் வளைவி தந்து எல்லாருக்கும் காட்டிக் கொண்டிருக்கின்றார், மீடியா முழுவதுக்கும். அப்ப எனக்கு கையை காணவில்லை. கையை தேடுனா எங்க கை இல்லை. பிறகு பார்த்தா கை இந்த அளவுக்கு நிற்கிறது, என்ன வீங்கி விட்டது. பிறகு அவரை வந்து செஞ்சு பிறகு தான் அந்த கை வந்தது. ஏன்னா சில நேரங்களில் உளவு இயந்திரத்தை இழுத்து நிறுத்துகின்ற போது இந்த கால் எனக்கு உடைந்தது. இப்படி பல காயப்பட்டிருக்கிறேன். கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் இவ்வளவு சாதனைகளும் இல்லையா? அவமானமும் வரும், கஷ்டங்கள் தான் வளர்த்து கொண்டு போகும். அந்த 2க்கு 2 எல்கேடர் 650 பத்திரகாளியம்மன் கோவில்ல இரவு நேரத்தில் உடைத்தது. உடைக்கிற நேரம் நான் தவறி விழுந்தேன், நான் கீழே விழுந்து உடனே ஏறிவிட்டேன். நானும் அங்க பார்வையாளர் கூவி விட்டார்கள். தூக்கி விடுறது யாரும் முன் வரல, தூக்கி விடுறது யாரும் இல்லை. அதாவது சத்தம் என்றால் அது என்றால் அதெல்லாம் அந்த கூவி விடுவதும் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை எப்படி சாதிக்கணும் என்றதெல்லாம் எங்களை தூண்டும். அவர்கள் எங்கள் அனுதாபப்பட்டுதார்கள் என்று சொன்னால் நிச்சயமா நாங்கள் சாதிக்க மாட்டோம். ஒரு வகையில் பார்த்தோம்னால் அதுவும் எங்களுக்கு ஒரு உற்சாகம் தான், ஒரு உந்துதல் தான். ஆமா. தொடர்ச்சியாக நிறைய விருதுகள் முன்னால் காட்சிப்படுத்துகள், அதை பற்றி எங்களை அறிமுகப்படுத்துங்கள். கிட்டடியில் எனக்கு அந்த கண்டியில் வந்து இந்த விருது வந்து கிடைத்தது. கண்டியில் வந்து இலங்கை இந்திய நட்புற ஒன்றியம் தந்திருக்கு ஸ்ரீ விக்ரம கீர்த்தி அவார்ட் தந்தது. அதுபோன்று எனக்கு முதல் இரும்பு இளவரசன் விருதை தந்தது வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி தங்கேஸ்வரி அக்கா அவர்கள். மற்ற சிவானந்த விளையாட்டுக் கழகம் வந்து மட்டக்களப்பின் இரும்பு திலகம் என்ற விருதை தந்தது. ஆரையூர் அருள் ஐயா அவர்கள் மட்டக்களப்பிலே பிரபலியமான ஒரு அண்ணாவியார், ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர் என்று பாடலாசிரியர், பல பக்தி பாடல்கள் இன்றைக்கும் இலங்கை புறாவும் அந்த பக்தி ஆலயங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு இரும்பு இயந்திரன் என்ற பட்டத்தை வழங்கியவர். செயல் வீரன் என்ற பட்டத்தை மக்கள் வங்கி முகாமையாளராக இருந்த சரவணன் அவர்களால் வழங்கப்பட்டது. மற்றது பெட்ரோலிய கூட்டுத்தாபன வெல்ஃபேர் சொசைட்டியால் எனக்கு வழங்கப்பட்ட பட்டம் சாகச தீரன். அஞ்சா நெஞ்சன் பட்டர்ஃப்ளை கார்டன் அவங்களெல்லாம் எனக்கு வழங்கப்பட்டது சாகச தீரன். மற்றது பல நிறுவனங்களால் வழங்கப்பட்ட பட்டங்கள் இருக்கிறது. பசும்பொன் பராக்கிரமன், பசும்பொன்னாகரன், இப்படி பல பட்டங்கள் நிறையவே இருக்கின்றது. இப்போ தற்போதைக்கு இவ்வளவுதான் ஞாபகத்தில் வந்திருக்கிறது. ஆனால் கடைசி நேரத்தில் ஒன்றுமே கூட வர போறல. மிக முக்கியமான கருத்து இல்லையா? எம்மையில இந்த பட்டங்கள் என்ன பக்குவப்படுத்திக் கொள்வது என்னன்னு சொன்னால், நான் அந்த மோச்சரிக்குள்ள எல்லாம் போவேன் பிரதேசங்கள் இருக்கிற நேரங்கள்ல. அதெல்லாம் என்ன ஒரு பக்குவப்படுத்தி அதுக்கு ஒரு இடமாக அமைஞ்சது. என்னன்னு சொன்னால் ஒன்றுமே நாங்களும் இதுக்குள்ள இருந்தால் என்ன மாதிரி இருப்போம்ன்றதுதான் என்னுடைய இறுதியில நாங்க எப்படி இருப்போம், என்ன பேசுவார்ன்றதெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. கடைசியா நாங்கள் ஒரு பூச்சியம் தான். நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை அந்த சாகசங்கள் செய்திருக்கீங்க? மட்டக்களப்பில் வந்து 3 செஞ்சிருக்கிறேன். எகிப்தில் செஞ்சிருக்கிறேன், சவுதியில ரியாத்ல செஞ்சிருக்கிறேன், மற்றது கலம்பில் செஞ்சிருக்கிறேன். கலம்பில் வந்து அந்த நிறுவனத்துக்குள்ளேயே நான் செஞ்சிருக்கிறேன். மற்றது ஏழியாக வந்து ஒரு இடத்துல வந்து இங்கே கிளிநொச்சிக்கு போன இடத்துல செய்ய வேண்டிய ஒரு கட்டம் இருந்தது. அந்த பலர் என்ன வந்து சந்திக்க ஆசைப்படுவார்கள். ஏண்டா இந்த பெரிய இவர் வந்து படத்தோட்டத்துக்களை பார்த்தா பெரிய ஒரு ஆளாக இருக்கிறாரு, இங்கே பார்த்தா ஒரு சின்ன ஒரு பொடியன் மாதிரி இருக்கிறார், இவர் சாண்டோன்ற நேரம் என்ன கவனிக்க மாட்டார். நான் போனதுக்கு அப்புறம் சொல்லுவார், இவர் தான் சாண்டோ, நீங்கள் அவர் ஐயோ நான் காய்ச்சிருப்பேன் தானே.
எனக்கு கைவாங்க. ஏன்டா எனக்கு உண்மையிலே இயற்கையிலே தாடி எல்லாம் பெருசா வாரல, ம். நான் வலிச்சு விடுறது. ம். என்னன்னு கேட்டா தாடின்றது உண்மையிலே ஒருக்கு தேவை. தேவை. ஏன்னா தாடி என்பதை நான் ஒரு ஒரு நாங்கள் விஞ்ஞானம் என்று வரக்குள்ள நாங்க சுவாசிக்கிற சுவாசம் வந்து நிமிடத்துக்கு 40 லிட்டர். எங்களோட சுவாசத்தை சொல்றது வந்து ஓப்பன் சைக்கிள்ன்றது. அப்ப தாடி என்ன செய்யும் என்றால் வளரும் சொல்ல எங்களை ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்குது இது. அதுக்கு தான் இந்த சில ஆக்கள் என்ன வாங்கண்டா எங்களோட ஆக்கள் அந்த ஆதியில பாத்தீங்கன்னா அந்த கொண்டை ஒன்று சொல்லுவாங்க, உச்சத்துல போடுவார்கள். அது எங்களுக்கு வெயிட் வந்து எப்படி அந்த முள்ளந்தண்டை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த கொண்டை உச்சியில இருக்கும். அதான் இஸ்லாத்தாக்கள் இப்ப தொப்பி போட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி ஆகவே அந்த எங்களோட ஆதியில உள்ள இந்த சித்தர்கள கருத்துக்கள் எல்லாம் உண்மையாகத்தான் இருக்கின்றது. அதான் அந்த ஆதியிலே நடந்த சம்பவங்களை அந்த பழக்கங்களை நாங்கள் கைவிட்டதால தான் இன்றைக்கு நாங்கள் பல நோய்களுக்கும் உயிரிழப்புக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக உரையெல்லாம் சிறியதொரு விளம்பர நிலையை தொடர்ந்து விளம்பர நிலையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கின்றோம் துறைக்காப்பால் நிகழ்ச்சியோடு. தொடர்ச்சியாக உரையாடலாம் உங்களோடு. நீங்கள் இந்த சாகசங்களை தாண்டி இந்த பர்ம கலைகள் அதில் ஈடுபாடு உள்ளது அவங்களுக்கு? உண்மையிலே இந்த பர்ம கலையை நான் கற்றுக்கொண்டது ஒரு கேரளா ஒரு குரு இடத்தில் இருந்து தான் கற்றுக்கொண்டது. அந்த பர்ம கலையை பற்றி நான் யாரிடத்திலையும் பேசுவதும் இல்லை, அதை பயன்படுத்துவதும் இல்லை. என்ன காரணம் என்று கேட்டால் அந்த அது வந்து கடைசி முக்கியமான சில பர்ம கலையை வந்து சாண்ட சங்கரதாஸ் அவருடைய மகன் சிவானந்ததாஸ் அவர்கிட்டையும் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் அவரும் கூட என்னோட நெருங்கி பழகுகிற நேரத்துகளில் ஒருத்தரும் காட்டி கொடுக்கக்கூடாது, இதென்றால் இதை நீ பயன்படுத்தக்கூடாது என்று சத்திய வாக்கோடு தான் எனக்கு அதை கற்றுத்தொண்டது. அந்த பர்மம்ன்றது எங்களோட உடம்புல வந்து 10 வாயுக்கள் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாலும் எதை கண்டுபிடிச்சாலும் விஞ்ஞான ரீதியான 10 வாயுக்கள் தான். அதில் வந்து பிராணன்ன்றது எங்களது நாங்கள் சுவாசிக்கிற ஒட்சினன் அதை சொல்கிறோம். மற்றது அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இது 10 வாயு பரிமாணங்கள் எங்கள் உடல்நிலையை இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அதில் வந்து முக்கியமாக வந்து பர்மம் வந்து படுவர்மம் வந்து 12 இருக்கிறது. அதில் அதாவது தொடுவர்மம் 96. இந்த படுவர்மம் என்னென்னு கேட்டால் எங்களை கழுத்துக்கு மேலாக உள்ளதுதான் படுவர்மம். இதில் கன்னத்தின் சுரப்பிகள் இருக்கு, எங்களை 6 சுரப்பிகள் இருக்குது. இந்த கன்னத்துக்குள்ள கண்ணக்குழி ஒரு புருவத்துக்குள்ள ஒரு தட்டுதல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு தட்டுதல் இருக்குது, அந்த தட்டுதல் இருக்கிறது. இப்படி 12 தட்டுதல். சிறு மூல பகுதியை பார்த்தால் ஒரு புள்ளி ஒன்று எங்களை விரல் வச்சு அதில் தட்டுப்பட்டாலும் அவரோட உயிர் போகும். அந்த 12 வர்மங்கள். மற்றது எங்களோட இந்த நுரையீரல் ஒருவர் ஒரு ஆல்கஹால் பாவிச்சிருப்பார், பாவிச்சார இருந்தால் அந்த நுரையீரலுக்கு பின்னால அந்த ஆல்கஹாலுடைய அப்படியே நிறைஞ்சோன்னு எங்களோட முதுகு பக்கம் ஒரு டயமண்ட் என்ற ஒரு பகுதி தெரியும். அந்த டயமண்ட் ஒரு விரலால குத்தினாலும் உயிர் போகும். அது தொடு வர்மத்தோட சேர்ந்து படுவர்மம் ஆகுது. அப்ப இதை நாளிகைன்னு சொல்றது. நாளிகை என்ற இதான் நாளிகை. இந்த நாளிகைக்குள்ள விளக்க வேண்டும். சில ஆக்கள் சொல்லுவாங்க புரசர் கூடியாக்கள் பின்பக்கம் விழக்கூடாதுன்னு சொல்லி. பின்பக்கம் விழுந்த உடனே அந்த 3 வர்ம புள்ளிகள்ல நடுப்புள்ளியில பின்பக்கம் பட்டு விடும். ஆனா இப்ப எங்களுக்கெல்லாம் முடி இல்லை. அந்த முடி இருக்கிறாக்கள்ல ஒரு அடி ஒன்று இருக்குது. அடிச்சு அதை இழுத்து விட்ட உடனே நாளிகைக்குள்ள அந்த உயிர் திரும்ப வரும். இது அதாவது நாளிகைக்குள்ள அந்த வர்மத்தை இழக்க வேணும். அவை நெத்தி பொட்டு வர்மம் இருக்கிறது. அந்த நெத்தி பொட்டு வர்மம் மிகவும் ஒரு ஆபத்தான வர்மம். இப்போ இதுகளெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவதற்கு இல்லை. என்ன காரணம் என்று கேட்டால் சிலாக்களுக்கு அவன் இப்படி கதைக்கிறான், நீங்கள் ஏன் பொறுமையோடு இருக்கிறேன் என்று கேட்டால் நான் அதுக்கு உதாரணம் நான் சொன்னேன். நான் என்ன கேட்டால் ஒரு ஞானி இருக்கிறார். இது ஒரு தமிழ் படத்திலையும் வந்து நினைக்கிறோம். அந்த ஞானி கேட்கிறார், இன்னொருவர் கேட்கிறார், ஞானியே உங்களுக்கிட்ட ஒரு அழகான பெண் வந்தால் நீங்கள் அந்த பெண்ணை தொடுவீர்களா என்று, அல்லது பக்கத்தில் ஒரு காமசூத்திர புத்தகம் நடுவு இருக்குது, இது ரெண்டில் எதை நீங்கள் தொடுவீங்கன்னு கேட்கின்றார். உடனே அந்த ஞானி சொல்லுகிறார், நான் காமசூத்திர புத்தகத்தை நான் எடுத்துருவேன்னு சொன்னார். அப்ப நீங்கள் ஞானி இல்லை, நீங்கள் இதற்கு பொருத்தம் இல்லாத என்று சொல்லி அந்த எதிர நிற்கிறவர் இந்த கேள்வி கேட்டவர் சொல்லுகிறார். ஞானி சொன்னார், ஏன் நான் அந்த காமசூத்திர புத்தகத்தை நான் எடுத்தேன் என்று தெரியுமாண்டு. ஏன் ஞானி என்று கேட்கிறார். இல்லை, அந்த புத்தகத்தை நான் எடுக்காவிட்டால் அந்த பெண் எடுத்திருந்தால் எனக்கு தான் ஆபத்து. அந்த புத்தகத்தை நான் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா எனக்கு ஆபத்தில்லை, எனக்கும் ஆபத்தில்லை, அந்த பெண்ணுக்கும் ஆபத்தில்லை. அதனால நான் மௌனமாக இருக்கிறதால
அவருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கிறது. அது பயம் இல்லை என்று இந்த விளக்கத்தை சொல்வது. அதனால என்னன்னு கேட்டால் சில நேரங்களில் கோபங்கள் வேற இல்லைன்றதுக்கு இல்லை. இந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறேன்னு தெரியாது. சில நேரம் எனக்கு பிடிக்காதவர் வந்து மற்ற இடத்தாலே மாறி போயிடும். ஏன்னா எனக்காக பிற சமூகங்கள் நிறைய இருக்குது. அடுத்ததாக இந்த கலை வந்து உங்களுக்கு பிறகு யாராருக்கு நீங்க பயிற்று கொடுக்க போறீங்க? எத்தனை சீடர்கள் சிஷியர்கள் உருவார்கள்? எத்தனை பேர் உருவாக்கி கொண்டு வாரீங்க நீங்க? நான் ஆரம்பத்தில் சில சிஷியர்மார்கள் என்னோட இருந்தவர்கள். என்னால் அவர்கள் வந்து எடுத்தோடனே கேட்பார்கள், பர்மா விளையாட்டை தான் கேட்பார்கள். எப்படி அடிக்கலாம், எப்படி தடக்கலாம் என்று கேட்பார்கள். ஏன்னா அந்த பயிற்சியில் அவர்களுக்கு ஈடுபடுவதற்கு, உடற்பயிற்சி ஈடுபதற்கு அவர்களுக்கு விருப்பம் அதாவது மிக குறைவாக இருக்கும். மற்ற இந்த கட்டுப்பாடான சாப்பாடுகள் என்பது அவர்களிடத்தை நான் காணவில்லை. இப்போ நான் கட்டுப்பாடாக இருக்கிறது காரணம் இதை நான் சாதிக்கணும்னு சொல்லி. அப்புறம் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோடனே திருமணம் ஆகினதுக்கு பிறகு எனக்கும் அவர்களுக்கு மிக தொடர்பு அற்று போயிடும். இப்போ இன்றைக்கு கலைக்கு இன்றைக்கு ஒரு முக்கியத்துவங்கள் மிக குறைவாக இருக்கிறது. அந்த காலத்தில் இன்றைக்கு நான் யாரில் என்ன விளையாட்டு செஞ்சாலும் எனக்கு அந்த பேர் புகழ் வர போகிறோம் எல்லாம் சங்கரதாச அவரை போய் தான் சேரும். இப்போ என்ன சங்கரதாச இன்றைக்கு நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைங்களும் என்ன சங்கரதாசன்ற எண்ணமோ, ஏன்னா சங்கரதாசர் அவர் கருப்பா சிவப்பான்றது யாருக்குமே தெரியாது. அப்போ அப்படி என்னதான் நாங்கள் செஞ்சாலும் பேரும் புகழும் அவருக்கு தான் போய் சேரும். அதுதான் இந்த எல்லா புகழும் இறைவனுக்கு கண்ட மாதிரி சாண்ட கலைகிற புகழ் எல்லாமே அவரை தமிழ் செய்யறது. ஆகவே நான் எனக்கு வரக்கூடிய மாணவர்கள் இந்த சிஷியர்கள் உண்மையிலே வருங்காலத்தில் என்னோட இது நின்றுவிடக்கூடாது. ஆனால் நான் நினைக்கவில்லை இது எனக்கு தோன்றுவார்களா இல்லையான்றது எனக்கு ஒரு கேள்வி அடையாளமாக இருக்கின்றது. இன்றைக்கு அந்த மீசையில் இழுக்கிறார்கள், தாடியில் இழுக்கிறார்கள். அது உண்மையிலே சாண்ட விளையாட்டா இல்லை என்றால் மீசைக்கும் தாடிக்கும் ஒரு சாண்ட விளையாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. பலத்தால செய்யணும், பலத்தால அந்த பலத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடுன்னு சொல்லக்குள்ள முதலாவது தேவை வந்து உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு. மற்றது பொறுமை. எனக்கு இடையும் பொறுமை. எனக்கு எப்படி எங்கட மேலே எங்கட மனைவியோட சில எனக்கு சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனா மனைவியை பிரிஞ்சால் அதுக்கு பிறகு நான் இந்த நிலைமை வந்து ஒரு கேள்வி அடையாளம் தான். ஒரு தாய் ஒன்று அமைந்தால் ஒரு தெய்வம், அதே மாதிரி தாரமும் தாரமாக அமைஞ்சால் இன்னொரு தெய்வம். அந்த கோட்பாடோட நான் வாழ்ந்து. அடுத்ததாக நீங்க இந்த கலைகள் இருக்கு தானே? ஆமா. இந்த கலைகள் வந்து எதிர்கால சந்ததியினருக்கு தெரியாம போய் கொண்டிருக்கு. இப்ப அதாவது இதுக்கு முதல்ல ஒரு 5 வருடங்களுக்கு முதல் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இந்த கலைகளை வந்து வெளிப்படுத்துறது ஆக்கள் இருந்தவங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைகள் தெரியுது இல்லை. அப்ப இந்த கலைகளை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வரீங்க? இல்லை, நான் இப்போ கராட்டே கிளாஸ் நடத்துறதாக இருந்தால் நான் ஆரம்பத்தில் பிரகாஷ் கராட்டே கிளாஸ் இங்கே ஆரம்பிக்கிற இடத்துல நான் அவருக்கு இணை செயலராக இருந்தேன். ஆரம்பிக்கிற நேரத்தில் அது வந்து பார் ரோட்டில் அமைஞ்சிருக்கின்றது. அப்போ கராட்டே கிளாஸுகளுக்கு பேரண்ட்ஸ் கொண்டு போய் விடுவார்கள். ஆனால் இந்த டிராக்டர் ஏற்றுறதுக்கும் பைக்கில் கொண்டு போகிறதுக்கும் எந்த பெற்றோர்கள் கொண்டு விட மாட்டாங்க. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம். அது சாண்டோ விளையாட்டுன்றது உயிரோட விளையாடுது. ரெண்டுக்கும் அதான் விஷயம். தண்ட மகனையோ அல்லது கணவனையோ எந்த பெண்ணும் எந்த பெற்றோரும் மனைவிமாரோ கொலைக்கு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. அப்ப உங்களோட இந்த சந்ததியினர், அதாவது உங்களோட மகன் பேரர் அப்படியானாக்கள் இந்த இதுக்குள்ள வர சந்தர்ப்பங்கள் இருக்கு? எந்த பேரனுக்கு இப்பதான் 1 வயசு. எனக்கு அவரை பார்க்குறேன் சரி. பரேண்ட மகன் வந்து அவர் வந்து இதுக்குரிய ஆக்டிவ் இல்லை. இனி அவரும் கம்ப்யூட்டர் தான் அவருக்கு எல்லாமே சோஃபியார் சம்பந்தப்பட்டதோட அவர் இருக்கிறார். இது பேரன் 1 வயசு ஆகுனது பிறகு அவர் என்ன செய்வார், நான் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேன்னு சொல்ல முடியாது, அதில் நாட்களை இந்நேரம் நடக்குமா அப்படின்னு சொன்னார். அதாவது அடுத்த நிமிடம் எனக்கு சொந்தம் இல்லை. நாளைக்கு இதெல்லாம் அவர் வேணும்னா தொட்டு தான் பார்ப்பாரே ஒழிய இதை கொண்டு செயலாடுறதுக்கு பெற்றோர்கள் நிச்சயமாக ஒத்துழைக்க மாட்டார்கள். அதாவது கலையை பயிற்றுக் கொள்றதுக்கு அந்த என்னென்ன உடல் தகுதிகள் தேவையாக இருக்கின்றது? அந்த உடல் தகுதியை விட அவங்களுக்கு நான் செய்வேன் என்ற ஒரு தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை வருமாக இருந்தால் உடல் அதாவது இடம் கொடுக்காட்டியும் அந்த உடல் பலத்தை நாம ஏற்பாடு செய்யலாம். ஒரு மனுஷன் தன்னை பெருமதியாக்கி கொள்ளணும். இப்போ நாங்கள் ஒரு பியோனாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை செய்கிறதாக இருந்தால் அந்த பியோன் வருங்காலத்தில் ஒரு கிளர்க்கல் செய்கிறது அவ்வளவுக்கு அவர் தன்னை பெருமதியாகி. அதே பியோனாக இருந்தார் என்று சொன்னால் அவர் மேலும் முட்டாள். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. எதிர்காலத்திலும் நீங்கள் இந்த இவ்வாறான விளையாட்டுகளை செய்வதற்கான சிந்தனைகள் இருக்கின்றதா? இப்போ நான் பல விளையாட்டுகள் செய்தாலும் இப்போ எனக்கு 60 வயதை முடித்து விட்டேன். உண்மையிலே நான் எங்களுடைய என்னுடைய தாயாரின் ஞாபகார்த்தமாக விளையாட்டு செய்யணும் என்று இருக்கிறேன். ஆனால் என்னோட மனைவி அதற்கு
இடம் கொடுப்பதில்லை. எனக்கு உடல்நிலையை நிச்சயமா சரி கட்டி போடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இன்னும் நான் பொடியாக தான் இருக்கிறேன். எனக்கு 60 வயசு இல்லை, 16 வயசு இளமை அந்த கண்டிஷன் தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக அந்த செய்யணுமென்ற எண்ண செயல்பாடு இருக்குது. நிச்சயமாக கூட மீடியா அதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம். கூட மீடியா மூலமாக அதை உலக நாடுகளுக்கு அறிகிறதுக்காக வேண்டி அதை நாங்கள் உங்கள் முன்னிலை செய்யறதுக்கு ஒரு ஆசைப்படுறீங்க. அடுத்ததாக இந்த கலைகளை எதிர்கால சந்ததியினர் வந்து கற்றுக்கொண்டாங்கன்னா அது பிள்ளையான வழிகளில் பயன்படுத்துறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்குதா? இப்போ நாங்கள் வந்து அதாவது எங்களோட சமூகத்தை பற்றி ஒன்று எங்களுக்கு வந்து இயற்கை அனர்த்தங்கள் கூடுதலாக இருக்கு. ஒன்று எங்களை ஆரம்பத்தில் அழிச்சது நான் நிறைய சூறாவளி, பிறகு யுத்தம், பிறகு சுனாமி, பிறகு கொரோனா, இப்படியே நாங்கள் அழிச்சு கொண்டு எங்களை அழிந்தெழுத்து கொண்டு வார நேரத்தில் எல்லா பகுதியிலையுமே இப்போ எங்களோட ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒரு ஆண் பிள்ளை அல்லது ஒரு பெண் பிள்ளை 2 அல்லது 3 பிள்ளை இருக்கும். அப்போ அவர்கள் எல்லாம் என்ன செய்வாராண்டா நிச்சயமாக இந்த இதுகளுக்குள்ள வருவதற்கு சந்தர்ப்பம் 100% என்ன பொறுத்த மட்டும் இல்லை. தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் வந்து இந்த போதைப் பொருள்களுக்கு பயங்கரமாக அடிமையை கொண்டிருக்காங்க. அப்போ இந்த கலைகளை வந்து மூலமாக அவர்கள் இந்த ஈர்ப்பதன் மூலம் அவர்கள் அந்த போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே கொண்டு வரதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குமா? அப்படி இல்லாட்டி நாங்கள் அந்த கலைகளை ஆட்சி செய்வதன் மூலம் அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறதுனால அதுக்கான அந்த போதைக்குள்ளே போகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் குறைவாக காணப்படுந்தாரு. ஒன்றும் என்னென்று கேட்டால் நான் சில இடங்களில் சொல்லுவது என்னென்று கேட்டால் இந்த போதைப்பொருள் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த போதை பொருளை பாவனை என்பது எங்களோட நாட்டில் இருக்கு, இலங்கை உலக நாடுகள்லையுமே இருக்கு. ஆனால் அந்த போதைப்பொருள் பழக்கத்தை எனக்கு பழக்குவதாக இருந்தால் நான் உங்களுக்கு நண்பன் என்று சொன்னால் உங்கள் மூலமாக தான் நான் அடைவேன். அப்ப அந்த நண்பன் இப்படி ஒரு கொண்டு வருவான் இந்த போத வஸ்து தாரான் என்று சொன்னால் நான் விளங்கப்படுத்தணும் இது உன்னை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும். ஆகவே நாம இப்படியான ஒரு பயிற்சிகளை போவோம். இப்படி ஒரு இருக்கிறார், இது என்ன கேட்கலாம், ஆலோசனை கேட்கலாம் என்று சொல்லி. ஏனென்றால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் மது அருந்துறவர்களுக்கு நண்பர்கள் கூட இருக்கும், மது பழக்கம் இல்லாதவருக்கு நண்பரை சில இருக்காது. ஆகவே ஒரு சாராய போத்தல் செய்கிற வேலையை நிச்சயமாக ஒரு தண்ணி போத்தல் செய்யாது. அனுபவம். அதுக்காக அவர்கள் நெருங்கி பழகிறார்கள், நம்பிக்கை வச்சு இருக்கிறார்கள் அந்த நண்பர்கள் என்று அந்த சாராய பழக்கத்துக்குரியவர்கள் நினைக்கக்கூடாது. இது நான் கண்டுகொண்டேன். என்றால் நான் இந்த சிலர்களுக்கு அந்த மோல்டிவேஷன் இப்போ நான் ஒரு 10 நேர விரிவுரையாளராக இருக்கிறேன், ஃபயர் அண்ட் சேஃப்டியில் பண்ணி கொண்டிருக்கிறோம். படிக்கிறதுக்கு ஆர்வமாக நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கே சில நேரங்களில் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேணுமென்ற போனோடனே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவர்கிட்ட என்னத்தை படிக்கிறது என்ன. நான் ஃபயர் அண்ட் சேஃப்டி கலை என்ன கண்ணுக்கு பிறகு அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு வடகிழக்குல ஆதரிக்கிறது தெரியாது. ஏன்னா சில ஆட்கள் வந்து தொழிற்சங்கள் மூலமாக குறுக்கு வழியில வந்தவர். சிலர் வந்து ஒரு 5ஆம் வகுப்பு படிச்சிருப்பார், அவர் ஓஎல்ல பாஸ் பண்ணியிருப்பார், ஆனால் அவர் அந்த உயர் பதவியில் இருப்பார். ஆனா அவருக்கு அதை கொண்டு அந்த ஜொப்பை கொண்டு இழுக்கல. ஏன்னா அவர் கற்றுக் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர் இன்னொரு வேற பிடித்து கொண்டிருப்பார். அந்த கேட்டால் தகுதி இல்லாதவருக்கு ஒரு பதவி கொடுக்குற நேரம் அவர் அந்த பதவியை விட்டு விலக மாட்டார்கள். இது ஒரு ஞானி சொன்ன ஒரு கதைன்றது. நிறைய நேரமாக இருக்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதி கட்டம். நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர்களுக்காக நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? நேயர் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடம் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், முதலாவது உங்கள் குழந்தைகளில் சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஆகவே நீங்கள் பிள்ளைகளோட நண்பனாக பழகுங்கள், பிள்ளைகளை சந்தேகப்படாதீர்கள், நண்பனாக பழகி அவர்கள் எந்த துறையை சார்ந்து அவர் கல்வி கற்கிறார்களோ, எந்த துறைக்கு நாங்கள் இப்போ எனக்கு லேசாரிக்கிறோ அந்த துறை சரியாக தேர்வு செய்து அவர்களும் முன்னேற்றத்துக்கு நீங்கள் வழி அமைத்து கொடுப்பது தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. இவ்வளவு நேரமாக எங்களோடு பலதரப்பட்ட விடயங்களை எங்களோடு கலந்துரையாடி தனது நேரத்தை ஒதுக்கி எங்களோடு பகிர்ந்து கொண்ட இரும்பு இளவரசன் சாண்டோ இளைய தம்பி ராஜரத்னம் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு துறைக்கப்பாடு நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுகிறேன். சகாயதவன் ஹேமதவன். வணக்கம் நேர்களே.